தென்னாடுடைய சிவனே போற்றி. கலை நிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு கையிலாய பரம்பரையை சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மைகள் சந்ததி கொலை ஞான பாகுபாகி புயிலாரும் பொழில் திருவாவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோ திருமரபு வீணோழி தழைகமாதோ. திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ குருமகா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடல் புராணத்தை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, கனடாவில் இருந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திரு மோகன் பிரேம்குமார் அவர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற திருவிளையாடல் புராண சிந்தனையில் அந்த மதில் பொறிகள், மதிலில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்திரங்கள், போரிடக்கூடிய அந்த எந்திரங்கள் அவற்றை பற்றி சிந்தித்தோம். அந்த எந்திரங்களெல்லாம் தற்போது அந்த பகுதிகளெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு உரிய பகுதிகள். தற்போது தயாரிக்கக்கூடிய அந்த போர் கருவிகளுக்கு இவைகளெல்லாம் ஒரு முன்னோடிகளாக இருக்கின்றது. அதில் 118வது பாடலிருந்து நம்ம பார்க்கணும். இந்த பாடல் எடுத்துட்டு 118. உருகிய மழை பெய்யுமால் அயவுருக்கு வட்டு உருகு செந்தின் நீர் பெருக்கி வீசும் விடு படையெல்லாம் எதிர் பிடித்து விட்டவர் தமை தர செருக்கி வீசும் நடை கற்ற மாடமுடு சென்று சென்று துடி முரசொடும் பெருக்கி மீளும் நடை வையமே நடமே எய்யும் வாழி மழை பெய்யுமா அந்த மதிலில் எந்திரங்கள், பொறிகளெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த எந்திரங்கள் உருக்கி ஈய மழை பெய்யலாம். அந்த ஈயத்தை உருக்கி மழை போல எதிரிகள் மீது அவைகள் தெளிக்கும். மழை துளிகள் போல தெளிக்கும். உருக்குன ஈயம் லேசா பட்டாது பெரிய கொப்பளமா உண்டு. மேலும் அய உருக்கு வட்டு, அய உருக்கு வட்டுன்னா இரும்பை உருக்கி வட்டு போல, அதுக்கு ஒரு குண்டு மாதிரி எடுத்து வீசுவாங்க. அந்த வட்டு அப்படியே அந்த செதவும் இரும்பு தண்ணீர், சூடு செய்யப்பட்ட இரும்பு, உருக்கிய இரும்பு. அந்த இரும்பை உருக்கிய அதையெல்லாம் எதிரிகள் மீது தெளிக்கும். செம்பின் நீர், செம்பை உருக்கிய அந்த செம்பு, உருகிய செம்பு, அந்த
அந்த நீரையும் எதிரிகள் மீது அந்த எந்திரங்கள் விழச் செய்யும். இதையெல்லாம் பெருக்கி வீசும். இதெல்லாம் எக்கச்சக்கமா அந்த எதிரிகள் மீது தெளிக்கும், வீசிடும். சரி, இது மட்டுமா செய்யும்? அந்த எதிரிகள் ஏதாவது படைகளை எல்லாம் விட்டார்கள் என்றால் அதையெல்லாம் இந்த எந்திரங்கள் பிடித்து வைத்துக் கொண்டு திரும்ப அப்படியே எய்தவர்கள் மேலேயே அது அனுப்பிவிடும். விடுபடையெல்லாம் எதிர்பிடித்து எதிரிகள் விட்ட படைகளை எல்லாம் இவைகள் பிடித்து கொண்டு விட்டவர் தம்மை செருக்கி வீசும். யார் விட்டார்களோ அவர்கள் மீதே அது போய் சேருமாறு அவைகள் கோபத்தோடு அவர்கள் மீது வீசும். நடை கற்ற மாடமோடு சென்று சென்று குடி முரசோடு பெருக்கி மேடும். நடைபெற்ற மாடமோடு அப்படின்னா, மாடம்னா வீடு, அசையும் வீடு. அப்படியே அந்த வீடு மாதிரி இருக்கும். அந்த வீடை வந்து தள்ளிக்கிட்டே போயிடும். அதான் அந்த இப்போ அந்த நடமாடும் இது சில இதுகளெல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நடமாடும் வீடு. அந்த வீடுகள் வந்து அப்படியே இங்கே இருக்கும், கொஞ்சம் தூரம் அந்த மதில் சுவரில் அங்கங்கே அப்படியே போயிட்டு அந்த பக்கத்தில் ஒவ்வொரு பகுதியில் இருந்து கொண்டு அவைகள் அந்த நடமாடும் வீடுகளெல்லாம் சென்று கொண்டு துடி முரசோடு பெருக்கி விடும். அந்த உடுக்கை, முரசு இவற்றையெல்லாம் சப்திக்கும். மிகப்பெரிய சப்தமும் மனிதனை குழப்பிவிடும். சப்தம் வந்து மிகப்பெரிய சப்தம் வந்து ஒரு பெரிய ஆயுதம். ரொம்ப பெரிய சப்தத்தை கேட்டோம்னா காதெல்லாம் ரொம்ப பெரும். நம்முடைய உண்மையான அந்த புலன்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சப்தம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக எடுக்க, அதை செயல்பட விட முடியாத ஒரு ஆயுதமாக அந்த பெரிய சப்தங்கள் எல்லாம் இருக்கும். அப்படி அந்த துடி, அந்த உடுக்கை, முரசை எல்லாம் அந்த நடமாடும் அசையும் வீடுகளில் சென்று அங்கங்கு அந்த சப்தத்தை பெருக்கும். நடை வையம் மேல் நடவியையும் வாழி மழை பெய்யுமாறு. மேலும் நடை வையம், வையம்னா தேர்னு அர்த்தம். நடை வையம்னா நடமாடும் தேர். அந்த தேர்களெல்லாம் அப்படியே அங்கங்கு சென்று அந்த எதிரிகள் மீது வாழிமலை, வாழிமலைன்னா அம்பு, அம்பு மழையை அப்படியே அவர்கள் மீது அங்கங்கு சென்று அந்த தேரானது அம்பு மழையை எதிரிகள் மீது செலுத்தும். அடுத்த பாடல். வெறிகொள் ஐம்பொறியை வெல்லினும் பொருது வெறிகொள் ஐம்பொறியை வெல்லினும் பொருது வெல்லுதற்கு அரிய காலனை முறிய வெல்லினும் பெலக்கரும் கொடிய முரணவாய் அமரர் அரண் எல்லாம் அறிவினால் நிறுவு கம்மியன் செய்யவும் அரியவாயவனர் புரியும் இப்பொறிகள் செய்யும் இணையின்ற பொன்னணி புறத்து வீதிகள் உரைத்துமால். இப்போ ராகத்தை மகிந்தோள ராகத்தில் மாற்றிட்டு இன்னைக்கு இது வரைக்கும் நீலமணிங்கிற ராகத்தில் பார்த்தோம். இப்போ ஹிந்தோள ராகத்தில் போயிட்டு வெறிகொள் ஐம்பொறியை வெல்லினும், அதாவது நம்முடைய 5 பொறிகளை, மயக்கத்தை தரக்கூடிய 5 பொறிகளை வென்று விடலாம். யமதர்மனை, காலனை வென்று விடலாம். ஆனால் இந்த பொறிகளை, இந்த எந்திரங்களை, மதில் சுவரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்திரங்களை
வெல்லுவது என்பது எதிரிகளால் முடியாது, ஒருவராக முடியாது. இதுதான் என்னுடைய கருத்து. அப்போ வெறிகொள் ஐம்பொறியை வெல்லினும் வெல்லலாம் அப்படிங்கிறது. வெறின மயக்கம், மயக்கத்தை தரக்கூடிய அந்த 5 பொறிகளை வெல்லலாம். திருமுறைகளில் சொல்றாங்க பார்த்தீங்களா, தொண்டர் 5 களிரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டுபாட மயிலால மான்கன்று துள்ள வரிக்கெண்டை வாய சுனை நீல மொட்டலரும் கேதாரமே. அப்ப தொண்டர் 5 களிரும் அடக்கி வெல்லலாம். அடுத்து இதுல திருக்குறள்ல சொல்றாங்க பார்த்தீங்களா, பொறிவாயில் 5 அவித்தார் பொய்தீர் ஒழுக்க நெறிவிற்றார் நீடு வாழ்வார். அப்போ உலகத்துல நம்ம நீடு வாழ வேண்டும், பெருமையோடு வாழ வேண்டும் என்றால் அந்த பொறிவாயில் 5 அவித்து நாம் இருக்க வேண்டும். அந்த பொறிகள் சென்ற வழியில் நாம் செல்லாமல் இருக்க வேண்டும் ஒன்று. அதுக்கப்புறம் நல்ல ஒழுக்கம், பொய்யில்லாத பொய்தீர்ந்த நல்ல ஒழுக்கம், அந்த ஒழுக்க நெறியில் நாம் நிற்க வேண்டும் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அப்போ இதெல்லாம் வெல்ல முடியும். இந்த மதில் சுவரில் இருக்கக்கூடிய எந்திரத்தை வெல்ல முடியாது அப்படிங்கிறார். வெறிகொள் ஐம்பொறியை வெல்லினும் வெல்ல முடியும் ஒன்று. அடுத்து பொருது வெல்லுதற்கு அரிய காலனை உரிய வெல்லினும். சரி, யமதர்மன் கூட வென்றலாங்க. அதுக்கு நமக்கு நல்ல வரலாறுகள்லாம், வென்றவர்களுடைய வரலாறுகள்லாம் இருக்கு. மார்க்கண்டேய மகரிஷி இருக்கிறார். இந்த ஒன்றி இருந்து நினைவுங்கள் குந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலார் கடிந்தான் அடியவர்க்கா சென்று தொழுமின்கள் தில்லையுள் சுற்றம் பரத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் திருக்குறிப்பே அப்படின்னு திருமுறைகளை சொல்றாரு. அதே இதுல பெரிய புராணத்துல பாருங்க, ஆலமே அமுதமாக உண்டு வானவர் கடித்து காலனை மார்க்கண்டற்கா காய்த்தனை அடியேற்கு என்று ஞானம் நிற்புகளை ஆக வேண்டும் நான்மறைகள் ஏற்றும் சில்லமே ஆலவாயில் சிவபெருமானே என்றார். அப்ப காலனை மார்க்கண்டற்கா காய்ந்தனை இறைவனிடத்துல பக்தி கொண்டா நிச்சயமாக யமதர்மனை வெல்ல முடியும். யமதர்மனை வெல்ல முடியும்ட்டு எல்லாருமே சொல்றாங்க. நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த தோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும். கொடுங்கூற்று என் செய்யும், என்னை என்ன செய்ய முடியும்? கூற்றுவோம். குமரேசரில் தாழும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுவேன் அப்படின்ட்டு. அதே மாதிரி காலம் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாய் ஆதிமதி நதி திருப்புகழ் சொல்றாரு. இதுல கோமதி அம்பாள் எழுதுல சொல்லும்போது கேடா வரும் நமனை கிட்ட வராதே கூற போடா என்று ஓட்டி உன் பொற்கமல தாழ்நிலத்தில் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாது என்று ஆதரவுவார் கோமதி தாய் சொல்லி அப்படின்னு கோமதி அம்மன் நிலவுல பாட்டு. இப்படி யமதர்மன் எல்லாம் வெல்லலாம். இறைவன் மீது பக்தியோடு இருந்தால் யமனை வெல்லலாம். ஆனா இந்த மதுரை மாநகரத்துல அந்த மதிலில் இருக்கக்கூடிய பொறிகளை மட்டும் வெல்லவே முடியாது. அதில் அகப்பட்டவர்கள் தான் அப்படிங்கிறார். அப்போ பொருது வெல்லுதற்கு அரிய காலனை, சண்டையிட்டு வெல்ல முடியாத அந்த யமதர்மனை. ஏன்னா இதுல பொருது வெல்லுதற்கரிய காலன் ஏன் போடுறாங்க அப்படின்னா, சிவபெருமான் காலம் பிடிச்சதுக்கு அப்புறமும் சிவபெருமான் மேலேயே பாசக்கயிறு வீசினான் யமதர்மன். சண்டை இப்ப சிவபெருமானுக்கும் யமதர்மனுக்கும் சண்டை தானே அது. அதான் பொருது வெல்லுதற்கரிய காலனை உரிய வெல்லிடும். காலனை கூட வென்று விடலாம். ஆனால் வெலற்கு அரும் கொடிய முரணவாய் இந்த மதிப்பொறிகள் இருக்கின்றதே, இதை வெல்வதற்கு முடியாது. அப்படிப்பட்ட கொடிய வலிமை உடையனவாக இருக்கிறது. கொடிய முரணவாய்னா, முரண்னா வலிமை, கொடுமையான வலிமை உடையதாக இந்த மதிப்பொறிகள் இருக்கின்றது.
மேலும் இந்த மதிப்பொறிகளை தேவதச்சன் கூட செய்யலைங்க. அவனுடைய அறிவுக்கு கூட இது புரிபடவில்லை. இந்த மதிப்பொறிகளை செய்தவர்கள் யார் என்றால் ரோமாபுரியில் உள்ளவர்கள் இந்த மதிப்பொறியை செய்தார்கள். யவனர்கள்னா ரோமாபுரியில் இருக்கக்கூடியவர்கள். அமரர் அரணெல்லாம் அறிவினால் நிறுவு கம்மியன். தேவர்களுக்கு உள்ள அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அரண் இதே போன்று மதில் சுவர்களை எல்லாம் தன்னுடைய அறிவின் துணை கொண்டு இப்படியெல்லாம் அமைக்கலாம் என்று நிறுவிய கம்மியன்னா அந்த தேவதச்சன். அவர்கள் செய்வதற்கு முடியாதாம். அவர்களால் கூட இந்த மதுரை மாநகரத்தினுடைய இந்த எந்த மதிச்சுவரில் இருக்கக்கூடிய பொறிகளை அவர்களால் கூட செய்ய முடியாதாம். யார் செய்திருக்கின்றார்கள் என்றால் யவனர் புரியும் இப்பொறிகள். யவனர்னா ரோமாபுரி நாட்டார். அந்த ரோமாபுரி நாட்டார்கள் எல்லாம் இந்த மதில் சுவரில் இருக்கக்கூடிய பொறிகள் எந்திரங்களை எல்லாம் அமைத்திருக்கின்றார்கள். இவ்வளவு பெருமை வாய்ந்த மதில் பொறிகள் எல்லாம் அங்கே மதுரை மாநகரத்தில் இருக்கின்றது. அடுத்து பொன்னணி புறத்து வீதிகள் உரைத்துமால். அந்த பொன் போன்ற பொன் ஆபரணங்களை எல்லாம் அணிந்திருக்கக்கூடிய அந்த வீதிகள், மதுரை மாநகரத்தினுடைய வீதிகள், அதை பற்றி நான் இப்பொழுது கூறுகின்றேன். இப்ப வீதிகள் கழையும் தாமம் சுண்ணம் மணி நிலக்கழனும் உழையும் தூபமும் தீபமும் கும்பமும் தாங்கே தழையும் காதலர் வரவு பார்த்து அன்பு அகம் ததும்பி விளையும் கற்பினர் ஒத்தன விழா அறவேதே. அந்த நகரத்தினுடைய வீதிகள் எல்லாம் 365 நாளும் அந்த விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. விழாக்களுக்கு குறைவே இல்லை. அப்படி விழாவரா வீதி, என்றென்றைக்கும் விழா நடக்கக்கூடிய அந்த வீதிகள். அந்த வீதிகள் எப்படி இருக்கின்றது என்றால் கற்புடைய பெண்களை போன்று அந்த வீதிகள் எல்லாம் மங்களமாக இருக்கின்றது. கற்புடைய பெண்கள் எப்படியெல்லாம் மங்கள பொருட்களை எல்லாம் அணிந்திருப்பார்களோ, அவர்கள் வீட்டில் எப்படியெல்லாம் மங்கள பொருட்களை வைத்திருப்பார்களோ, அதுபோல அந்த வீதிகள் இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. களையின கரும்பு, வீடு வாசல்ல கரும்புகள்லாம் வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, அந்த காலத்துல சில மங்கள பொருட்களை எல்லாம் வீட்டு முன்னால நட்டு பயிர் வைப்பாங்க. அழகுக்கு இப்போ வைக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ அந்த வீட்டு வாசல் பக்கத்துல வந்து முன்னிலையில மஞ்சள் செடி, கரும்பு கூட 1-2 வைப்பாங்க, வாழை வைப்பாங்க. இதெல்லாம் வீட்டுக்கு முன்னால வர்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மங்கள பொருள் அப்படி வைப்பார்கள். களை, அந்த கரும்புகளை அங்கே தோரணமாக கட்டியிருக்கின்றார்கள். தாமம்னா பூமாலை, முத்துநல் தாமம் பூ மாலை சுற்றி திருவாசகத்தில் வருது பார்த்தீங்களா? அந்த தாமம்னா பூமாலைகளை எல்லாம் வைத்து அலங்கரித்திருக்கின்றார்கள். சுண்ணம், வீட்டுக்கு நல்ல சுண்ணாம்பெல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கிடலாம். திருநீர் பூசியிருக்காங்கன்னு எடுத்துக்கிடலாம். மணிநிழல் கலனம், இந்த மணிகள் கோர்க்கப்பட்ட அந்த ஆபரணங்கள், அந்த அலங்கார பொருட்களை எல்லாம் அங்கே வைத்து அலங்கரித்திருக்கின்றார்கள். குழைனா மாந்தளிர்னு இந்த இடத்துல அர்த்தம் எடுத்துக்கணும். வாசல்ல, வீட்டு வாசல்ல மாந்தளிர் வந்து ரெகுலராகவே கட்டுவாங்க. கொஞ்சம் வாடின உடனே திரும்ப தூக்கி போட்டுட்டு திரும்ப வீட்டில் வந்து மாந்தளிர் வந்து கட்டுறது ஒரு வழக்கத்தில் இருந்திருக்கு. இந்த மாந்தளிர் வந்து எப்படி இருக்குமா, செந்தீயின் நேரரும்பு அப்படின்ட்டு சொல்றாரு. சிவந்த தீ போல அந்த மாந்தளிர் வந்து இருக்குமா. அப்போ இளந்தளிர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்,
சிவப்பு கலராக இருக்கும். அது வந்து சிவந்த தீயை போல அந்த மாந்தளிர் இருக்குமா. அந்த மாந்தளிர் வந்து இருக்கும்போது அதை பார்த்த உடனே சிவபெருமான் ஞாபகம் வரணும். அந்த கலரை பார்த்த உடனே இந்த சிவனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மா, அந்த மாந்தளிர் சிவப்பு கலரை பார்த்த உடனே சிவபெருமான் கலர் ஞாபகத்துக்கு வரணும். அடுத்து வந்து அந்த மாந்தளிர் கொஞ்ச காலம் அந்த மரத்துல இருந்து அப்படியே அசைஞ்சு 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 பச்சை கலராக மாறிடும். அந்த பச்சை கலர் தான் மீனாட்சி அம்மையுடைய கலர் நிறம். ஓங்காரி என்பாள் அவளோடு பெண் பிள்ளை நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். ஆங்காரியாகிய ஐவரை பெற்றுட்டு ரீங்காரத்துள்ள இனியிருந்தாளை திருமந்திரத்தில் சொல்றார். அப்போ அந்த பச்சை கலரை சுவாமிகிட்ட ஒரு அசைவு வரும்போது தானே சுவாமி அம்பாளே வர்றா. அப்போ அந்த சிவப்பு மாந்தளிர் வந்து பச்சை கலரில் மாறும். அது அம்பாளினுடைய ஒரு நிறம். அம்பாளையை நம்ம பார்க்கணும் அதில். அப்போ அதான் அந்த குழைனா மாந்தளிர். இதை வந்து இந்த தீ போல இந்த மாந்தளிர் இருக்கின்றது அப்படிங்கிறத வந்து திருவிசைப்பாவை சொல்றார். தாயின் நேர் இறங்கும் தலைவர் ஓ என்றும் தமியனே துணைவர் ஓ என்றும் நாயினேன் இருந்து புலம்பினால் இறங்கினால் நலம்புரி பரமரதம் கோயில் வாயில் நேர் அரும்பு மணிமுறுக்கு அலர வளரிடம் செந்தளிர் செந்தீவின் நேரரும்பு அப்படின்னு சொல்றார். அந்த மாந்தளிர் வந்து சிவந்த தீ போல இருக்கின்றது. அப்படி அந்த குழையும் மாந்தளிர்களை எல்லாம் அங்கே அமைத்திருக்கின்றார்கள். தூபம், தீபம், இந்த கும்பம், பூரண கும்பம் இதையெல்லாம் வீட்டில் வந்து வைத்திருக்கின்றார்கள். இன்னைக்கு நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. குறிப்பாக செட்டிநாட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நகரத்தார்கள் இன்னைக்கு அவங்க வீட்டில் இதெல்லாம் ஒரு மங்களமாகவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் வந்து ஒரு தீபமாவது அணைஞ்சதே இல்லாமல் தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கு இந்த அருட்பெருஞ்சோதி விளக்கு மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த தீபத்தை அணைய விடாமல் எப்படி வள்ளலார் ஆரம்பித்த அந்த சமையல் கட்டில் உள்ள தீ இன்னைக்கு வரைக்கும் அந்த தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குதோ அது மாதிரி அவங்க வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தீபம் அது பாட்டுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். எரிய எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. அது நகரத்தார்கள்ட்ட அது ஒரு பெரிய வீட்டில் ஒரு தீபமாவது எரியணுங்க. அந்த தீபம் வந்து 24 மணி நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த தீபத்தை சுத்தம் பண்ணும்போது பக்கத்தில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கிட்டு தான் அதை சுத்தம் பண்ணுவாங்க. நான் பார்த்துருக்கேன், நல்லா பார்த்துருக்கேன். ஒரு தீபத்தை அந்த விளக்கு கொஞ்ச நாள் ஒரு 10 நாளைக்கு ஒரு முறையாவது கழுவணும்ல. அப்படி அந்த விளக்கை வந்து அவங்க கழுவும் போது அந்த இடத்துல ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு தான் அந்த விளக்கே எடுக்கிறாங்க கழுவுறதுக்கு, சுத்தம் பண்ணதுக்கு. அந்த தீபம் வந்து வீட்டில் அணையவே கூடாதுங்கிறதுல இன்னமும் அவங்க அந்த ஒரு பண்பாட்டை வச்சிருக்கிறாங்க. அந்த அப்படி தூபமும் தீபமும் கும்பமும் தாங்கி பூரண கும்பம் தழையும் காதலர் வரவு பார்த்து அந்த சிறப்பு மிகுந்த அந்த இன்பத்தை தரக்கூடிய அந்த தன்னுடைய கணவனினுடைய வரவை பார்த்து அந்த கற்புடைய மகளிர்கள் எல்லாம் அன்பு அகம் ததும்பி உள்ளே வந்து அன்பு அகத்தில் ததும்பி பொங்கி பெருகி அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அன்பு அகம் ததும்பி விளையும் கற்பினார். அப்படி ஒரு அன்போடு இருக்கக்கூடிய அந்த கற்புடைய பெண்களை ஒத்து அந்த வீதிகள் எல்லாம் இருக்கின்றது. விழாக்கள் மிகுந்த அந்த வீதிகள். அப்ப இவங்க ஒவ்வொரு வீட்டிலையும் இது போன்ற அலங்காரத்தை எல்லாம் செய்து வைத்திருக்கின்றார்கள். அது அந்த தெரு பூரா அப்படி இருக்கிறதுனால அந்த தெருவே வந்து ஒரு மங்களமான ஒரு பெண்களை போல அந்த தெருக்கள் இருக்கின்றது அப்படின்றாங்க. அப்போ ஒரு இல்லறத்திற்கு அன்பு வேண்டும். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பு பயமும். அதான் அன்பு அகந்ததற்கு விளையும் கற்பினார். அடுத்து பாருங்க, ஆனம் நின்ற மாமணிமிடற்று அண்ணல் ஆன
ஆனந்த கோலம் நின்ற சேவடி நிழல் முருகினார் குணம் போல் வேதை நின்றழும் மதியதிர் வெண்ணிலா தென்னீர் கால நின்றன சமுத்திர காந்த மாளிகையே ஆலம் நின்ற மாமணி மிடற்று அண்ணல் அந்த விஷத்தை அங்கே தங்க வைத்துக் கொண்டார், நிற்க வைத்திருக்கின்றார். அப்படி ஆலம் நின்ற மாமணி மிடற்று, அது ஒரு மணி போல இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிடரை உடைய நீலகண்டராக இருக்கக்கூடிய அந்த அண்ணல் சிவபெருமான். அந்த சிவபெருமானினுடைய அண்ணல், அந்த அண்ணலே என்னை ஆண்டு கொண்டு அருளிய இதேங்கிறதுல, அப்படி அந்த சிவபெருமானினுடைய ஆனந்த கோலம் நின்ற சேவடி, ஆனந்த கோலத்தோடு அவர்கள் இறைவன் நிற்கின்றார். அவருடைய அந்த சிவந்த திருவடி, சேன சிவப்பு அர்த்தம், சிவந்த திருவடி நிழல் புரிகிறார். அந்த திருவடி நிழலை அடைந்தவர்கள், அவர்களுக்கு என்ன குணம் இருக்கின்றது அப்படின்னா, இறைவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். அந்த அவர்களுடைய குணம் என்ன குணம் அப்படின்னா, நினைச்சா இறைவனை நினைச்சா அழுவாங்க, பார்த்தா அழுவாங்க, அப்படி கண்ணிலிருந்து கண்ணீர் சொரியும். அது போல அந்த இறைவனை அடைந்தவர்களினுடைய அந்த குணமாகிய அந்த அழுகை குணம், அந்த அழுகை போல, அந்த ஆனந்த கண்ணீர் போல இவர்கள் வீடுகளில் அந்த தெருக்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் சந்திரகாந்த கற்கள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கின்றது. சந்திரகாந்த கற்கள்ங்கிறது ஒரு விலை மதிப்புடைய ஒரு கற்கள். அந்த கற்களை எல்லாம் அந்த மாளிகையில் பதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சந்திரகாந்த கல்லினுடைய குணம் என்னவென்றால், சந்திரன் வந்தவுடனே அந்த சந்திரனினுடைய குளிர்ச்சியை எடுத்து அதிலிருந்து, அந்த கல்லிலிருந்து தண்ணீர் சொட்டும். இந்த தெளிந்த தண்ணீர் அந்த சந்திரகாந்த கல்லிலிருந்து உருவாகும். இது நிறைய சிவாலயங்களில் கூட மூலஸ்தானத்தில் இந்த சந்திரகாந்த கல் வச்சிருக்கிறாங்க. அது போல எப்படி அந்த சந்திரகாந்த கல்லிலிருந்து அந்த நிலவிலிருந்து அந்த குளிர்ச்சி பொருந்திய தண்ணீரை எடுத்து அங்கே அது வழிய விடுகின்றதோ, அதுபோல அந்த இறைவனுடைய திருவடியை அடைந்தவர்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் விடுகின்றது அப்படின்றார். வேலை நின்று எழும் மதி, வேலைனா கடல், கடலிலிருந்து மாலை நேரத்தில் அப்படியே வெளியே வருகிறது. எழுந்து வரக்கூடிய அந்த மதி சந்திரன், எதிர் வெண்ணிலா தண்ணீர், அந்த சந்திரன் சந்திரனுக்கு எதிரில் அந்த சந்திரகாந்தக்கள் என்ன செய்யும்னா, வெண்மையான தூய தெளிந்த நீர். வெண்ணிலா தண்ணீர்னா ஏற்கனவே சந்திரனை சொல்லியாச்சு. அதனால இந்த வெண்ணிலா அப்படிங்கிறது வெண்மையான தூய தெளிந்த தண்ணீரை காலன்னா கக்குதல் சொரிதல் அப்படின்னு. அப்படி அந்த சந்திரகாந்த கல்லானது சந்திரனை பார்த்தவுடன் அந்த தண்ணீரை சொரியும். நின்றன சந்திரகாந்த மாளிகையே, அப்படி சொரியுமாறு அந்த மாளிகைக்குள் சந்திரகாந்த கற்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது. அப்ப அவ்வளவு செல்வ செழிப்பு. அந்த சந்திரகாந்த கல் எப்படி சந்திரனுக்கு எதிரில் தண்ணீரை வெளிப்படுத்துகிறதோ, சந்திரனை பார்த்தவுடன் அந்த குளிர்ச்சியிலிருந்து தண்ணீரை வெளிப்படுத்துகிறதோ, அதுபோல செழிப்பான ஒரு வீடுகளாக சந்திரகாந்த கற்கள் பதிக்கப்பட்ட செழிப்பான வீடுகள் அங்கே இருக்கின்றது அப்படிங்கிறார். இதை பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் சொல்றார் பார்த்தீங்களா, மெய்தான் அரும்பி விதிர்விதிர்த்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து உன்னை போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேல் உடையார் என்னை கண்டுகொள்ளேன்.
இப்படிப்பட்ட ஒழுக்கத்திலிருந்து என்னை விலக்கி விடாதே. உன்னை வணங்குவதே ஒழுக்கம். உன்னை போற்றுதலே ஒழுக்கம். இறைவனை வணங்குவதே ஒழுக்கம். வேலையை வணங்குவதே வேலை. பாமன் சுவாமிகள் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒழுக்கத்திலிருந்து, கைனா ஒழுக்கம்னு இந்த இடத்துல கைதான் நிகழ விடையாது. அந்த ஒழுக்கத்திலிருந்து என்னை நிகழ விட்டு விடாதே. எப்பொழுதும் நான் உன்னை வணங்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். அதே மாதிரி இதுல பெரிய புராணத்துல பாருங்க, தென்னிலா வந்த வேணியாய் ஒன்றன் திருநடம் விடப்பெற்று மண்ணிலே வந்த பிறவியே வாலிதாம் என்பலாம் என்ன கண்ணில் ஆனந்த அருவி நீர் சொரிய கைகளும் உச்சி மேல் குவித்து மண்ணினால் நீவரும் பதிவும் பாடினார் பரவினார் படித்தார் அப்படின்ட்டு அதுலேயும் வந்து அந்த கண்ணீர் வருவதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த பாடம், குன்றம் நேர் வழிக்கு உபரிகை நிறைதோறும் கூடுமே நின்ற பல் சராச்சரம் அந்நீடல் வாய் வெள்ளி மன்றகம் பொலிந்து ஆடிய மலரடி நிழற்கு ஒன்றி ஒன்றரு கலந்த பல் உயிர் நிலையணைய அந்த குன்றம் நேர் குன்றுகளைப் போல அந்த மேல் மாடங்கள் எல்லாம் இருக்கின்றது. அங்கு பளிங்குகள் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கின்றது. குன்றம் நேர் பழிக்கு உபரிகள் அந்த மேல் மாடங்கள். அங்கு நிறைதோறும் குழுமி வரிசையாக அவை அங்கு அந்த உபரிகையில் அசையும் பொருட்கள், அசையா பொருட்கள் இதையெல்லாம் அங்கே குளித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. நிறைதோறும் வரிசையாக குழுமி நின்ற பல் சராச்சரம், வீடு நிறைய அப்படி பொருட்களை வைத்திருக்கின்றார்கள். அந்த பழிக்கு என்ன ஒரு நிறத்தில் இருக்கின்றது, அது இந்த நிறம் அந்த பழிங்களை போய்படும். திருவருட்பயன்லையும் வரும், அதை சொல்லுவாங்க. 55வது பாட்டு நினைக்கிறேன். தன்னிறமும் பல்நிறமும் தானாங்கல் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிடம் அப்படின்ட்டு அப்படி அந்த பளிங்குகள்லாம் பதிக்கப்பட்ட நிறைய அசையும் பொருட்கள், அசையா பொருட்களை உடையதாக செல்வச் செழிப்பு மிகுந்த வீடுகளாக அந்த வீதியில் இருக்கின்றது. மேலும் வெள்ளி மன்றகம் பொலிந்து ஆடிய மலரடி. வெள்ளி மன்றகம் அப்படின்னா வெள்ளி அம்பலம். மதுரை வந்து வெள்ளி அம்பலம், நம்முடைய திருநெல்வேலி தாமர சபை, குற்றாலம் சித்திர சபை, சிதம்பரம் திரு ஆலங்காடு, இதெல்லாம் இப்படி 5 பஞ்ச சபைகள். அதில் இந்த மதுரை மாநகரம் வந்து வெள்ளி அம்பலம், அதான் வெள்ளி மன்றகம். அந்த வெள்ளி மன்றில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய, பொலிந்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமானினுடைய மலரடி, மலர் போன்ற இந்த திருவடியின் நிழலில் புகுந்து இருக்கக்கூடிய பல உயிர்கள், உயிர் கூட்டங்கள், அதான் பல்லுயிர். அவைகள் எப்படி இருக்கின்றன? ஒன்றி ஒன்றர கலந்த பல்வுயிர் நிலை அடைய. அவைகள் அந்த திருவடி நிழலில் ஒன்றி அதே நேரத்தில் ஒன்று அற. அவைகள் கலந்த பல்வுயிர் கூட்டங்களாக அந்த நிலை எப்படி இருக்கின்றதோ அதுபோல அந்த வீடுகளில் அந்த பழைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாம் இருக்கின்றது. அதனுடைய ஒளியை பெற்று இருக்கின்றது அப்படின்றார். இப்போ இந்த ஒன்றி ஒன்றர அப்படிங்கிறது திருவருட்பயன்ல தாடலை, தாழ் பிளஸ் தலை,
தாடலை அப்படின்ட்டு அதுக்கு ஒரு திருவருட்பயனில் ஒரு பாட்டு 11வது பாட்டு சொல்வார். தாடலை போல் கூடியவை தான் நிகழாவற்று இன்பக்கூடலை நீ ஏகம் எனக்குள். எப்படி தாழ் பிளஸ் தலை அப்படிங்கிற 2 சொற்கள் சேர்ந்து இருந்தாலும் அவை ஒன்றாக ஒரே சொல்லாத தாடலை என்று தெரிகின்றது. அதான் இதுல ஒன்றி ஒன்று அந்த இடம். அதற்கு திருவருட்பயன்ல இது எடுத்துவிடணும். 2வது உயிர்கள் எண்ணிக்கை அளவில்லாத எண்ணிக்கை உடையது. சில பேர் சொல்லுவாங்க உயிர் ஒன்றுதான், அது பெரிய, அதாவது அது அப்படி அந்த ஏகான்மவாதம் தான் இங்கே இல்லை. நமக்கு இந்த ஏகான்மவாதத்தை பல் உயிர் நிலை அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ ஏகான்மவாதம் இங்கே இடப்படுது. அப்போ உயிர்கள் பல உயிர்கள், அப்படி பல உயிர்களாக இருக்கின்றது அப்படிங்கிறத இதில் சொல்றாங்க. ஏன்னா கலந்த பல்லுயிர். இதற்கு திருவருட்பயனில் போனோம்னா பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. அது எண்ணிக்கையே கிடையாது, அளவில்லாத எண்ணிக்கை உடைய உயிர்கள். எப்படி நாம் பிறந்த நாட்கள் இனி பிறக்கக்கூடிய நாட்கள் போல இந்த உயிர்கள் எண்ணிக்கையற்ற உயிர்கள். ஏகன் அநேகன் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்களா. இதே திருவருட்பயனில் பாட்டில் சொல்றாங்க, ஏகன் அநேகன் இருள் கண்மம் மாயை 2 அப்படின்ட்டு சொல்றாரு. 5 ஆதியில் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஏகன் இறைவன், அநேகன் உயிர்கள், இருள் மூலமலம், ஆணவமலம், கண்மமலம், மாயை 2, சுத்த மாயை அசுத்த மாயை, அது தூய மாயை துவா மாயை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இதெல்லாம் என்றைக்கும் நித்திய பொருள். அதெல்லாம் இந்த இதை வச்சு நம்ம அந்த ஒரு வார்த்தையில இவ்வளவு விவரம் நம்ம பார்த்துக்கலாம், ஒப்பிட்டு நோக்கலாம். அப்போ பல் உயிர் நிலை அணைய. இப்படி உயிர் கூட்டங்கள் எண்ணிக்கையா அளவில்லாத எண்ணிக்கை உடையது அப்படிங்கிறார். அடுத்த பாடல் பாருங்க, அந்த இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒன்றி கலந்து ஒன்று அற ஒன்றி இருக்கின்றோம் என்ற தற்போதும் இல்லாத ஒரு சித்தாந்த புத்தியை தான் இதில் சொல்லப்படுகிறது. அதான் ஒன்றி ஒன்றற அப்படின்ட்டு. கரித்து அருந்து புல்குவை கழிய தொடர்பறிய தெரித்த கன்று அயல் மரகத சித்திர தெற்றே எரித்த மைங்கதிர் கொழுந்தையும் எட்டினா வளைத்து பறித்தும் என்று வாய் அசைப்பத பசலையான் கன்று அதாவது ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே நல்லா அழகா அந்த புல்லெல்லாம் வெட்டி அதுக்கு பக்கத்துல போட்டிருக்காங்க. அழகா சாப்பிட்டு இருக்காண்டி தானே. அது என்ன செய்யுது, இந்த வீடுகளில் பச்சை மரகத கற்கள் எல்லாம் பதிச்சிருக்காங்க. அந்த பச்சை மரகத கல்லிலிருந்து சூரிய ஒளிப்பட்டு ஒரு மாதிரி ஒரு பச்சை நிறம் அந்த ஒளிக்கீற்றுகள் வருகிறது. அந்த ஒளிக்கீற்றுகளை பார்த்த உடனே இந்த இது கன்று என்னன்னா அதுவும் புல்லுதான் போதற்கு அப்படின்னுட்டு அதுக்கு அது மேல ஆசை வருது. ஆசை அது என்ன செய்யுது, அந்த காலில் கயிறு வச்சு கட்டியிருக்காங்க, அதை எப்படியோ ஒரு மாதிரி முரண்டு பிடிச்சி அவுத்துட்டு அங்கே போய் அந்த
கீற்று, அந்த பச்சை கலரில் வரக்கூடிய கீத்தை போய் பிடிக்கி. அங்கே ஒன்றும் இல்லை. சரி, எதையோ திருட்டம் போல இருக்குன்னு உள்ளே இருக்கிற அந்த இதை எடுத்து அப்படியே அவைகள் அந்த அசை போடுதல் அப்படின்ட்டு இதில் வந்து சொல்கிறார். அதாவது அவ்வளவு அந்த மரகத கற்கள் பதித்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு செல்வச் செழிப்பு அப்படின்னு சொல்றாங்க. கரித்து அருந்து புல் கவை குவை கழி. அதாவது வெட்டப்பட்டு, கரித்துன்னா வெட்டப்பட்டு, அருந்துவதற்காக அந்த சின்ன குட்டி பார்த்தீங்களா, அதனால அழகா அதை வெட்டி வச்சிருக்காங்க. அப்படியே அந்த அது சாப்பிடுவதற்காக புல் குவை, அந்த நிறைய புல் கட்டு, குவைனா கட்டு, அதையெல்லாம் அது விட்டு விட்டு கழுகி அதை விட்டு விட்டு கால் தொடர் பரிய, காலில் ஒரு தொடர் சங்கிலி வச்சு கட்டியிருக்காங்க, கயிறு வச்சு கட்டியிருக்காங்க, அதை பிச்சு போட்டு வைப்போம். கால் தொடர் பரிய தெரித்த கன்று, இங்கேருந்து அந்த கால் கட்டை விட்டுட்டு அது வேகமாக அந்த பச்சை கலரில் ஒரு கீத்து வருது, அதை போய் பிடிக்கிறது போகுது. தெரித்த கன்று அயல் மரகத சித்திரத்து ஏற்றி, அந்த வீடுகளில் மரகதங்கள்லாம் பதித்து அதில் சித்திரங்கள் எல்லாம் வரையப்பட்டிருக்கிறது. சித்திரத்தில் பச்சை கலர்லாம் இருக்குது. அதிலிருந்து எரித்த பைங்கதிர் கொழுந்தையும், அதில் இருக்கக்கூடிய பசுமையான அந்த கதிர் போன்று அந்த கொழுந்துகள் அப்படியே வருகின்றது. இல்லை அந்த சித்திரத்தில் அந்த இருக்கக்கூடிய அந்த ஒரு இயற்கையான அந்த பசுமையான ஒரு கதிர் போல வரையப்பட்டிருக்கிறதுன்னு எடுத்துக்கிடலாம். அதையும் எட்டி நாவழைத்து, அதை போய் நம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு எட்டி போய் நாக்கை வளைத்து பறிக்கலாம் அப்படின்ட்டு அது பறிக்கலாம் என்று வாய் அசைப்பன. கடைசியில் அங்கே ஒன்றும் இல்லை, அது வாயை அசைச்சிக்கிட்டு அந்த பசலையான கன்று, அந்த பசுமையான அந்த கன்றுக்குட்டியானது அது இப்படி ஒரு இதாக இருக்கின்றது அப்படின்ட்டு இதில் சொல்கிறாங்க. இதில் வந்து அந்த வீதியினுடைய பெருமைகளைத்தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் இவ்வளவு ஒரு செல்வச் செழிப்பு அங்கே இருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு இது எடுத்துக்கிடணும். இதுக்கு ஓரளவுக்கு நம்ம இந்த இதில் வந்து திருவிசைப்பாவில் ஒரு பாட்டு வரும். படுமதமும் இடவையும் உடைய கடிறு உடையவரான் அடியறிய உணர்த்துவதும் அகத்தியனு போர்த்தன்றே இடுவது போல் ஓர் எழுதுக்கு ஒன்றினுக்கு வழியிடுதல் நடுவிதுவோ திருத்திருவை நடப்பயிரும் நம்பாரேன்னு கேட்பார். ஒரு மாட்டுக்கு நீ பச்சை கலர் புல்ல கொடுக்குற, இன்னொரு மாட்டுக்கு காஞ்ச வைக்கலை கொடுக்குற, உனக்கே இது நடுநிலைமையா அப்படின்னு இறைவனை பார்த்து கேட்கிறார். விநாயகர் பெருமானை தன்னுடைய மகனாக உடைய சிவபெருமானே, கடுமதமும் இடவயரும் உடைய கடிது விநாயகர் பெருமான் உடைய பிரான், அந்த விநாயகர் பெருமானை மகனாக உடைய பிரான் அடியறிய உணர்த்துவதும் அகத்தியனு போத்தன்றை. உன்னுடைய திருவடியை அடைவதற்காக அகத்தியருக்கு நீ வேதங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்திய, அகத்தியருக்கு சொல்லிக் கொடுத்த மாதிரி எனக்கு நீ சொல்லிக் கொடுக்க வேண்டாமா வேதங்களை எல்லாம்? நீ இப்படி சொல்லிக் கொடுக்காம இருக்கிறது எது போல இருக்கின்றது என்றால், ஒரு பசுமாடு மாட்டுக்கு நல்ல பச்சை புல்லை கொடுக்குற, இன்னொரு பசுமாட்டுக்கு காஞ்ச வைக்கலை கொடுத்துருக்க, இது உனக்கே நல்லதா நடுநிலைமையா உனக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த பாட்டு. அப்படி அந்த பச்சை புல்லு இதில் சொல்லப்படுகின்றது, கரித்து அருந்து பொருள். மேலும் இதற்கு ஓரளவுக்கு நம்ம இந்த திருவருட் பயனில் போய் பார்த்தீங்கன்னா, பரப்பமைந்து கேள்வின் இது பால் கலம் மேல் பூஜை கரப்பருந்த நாடும் கடன். பால் வச்சிருக்கிற பாத்திரத்து மேலதான் அந்த பூனை உட்கார்ந்துருக்கு, அழகா பிடிக்கலாம். ஆனால் ஒரு கரப்பாம்பூச்சி போகும், அந்த கரப்பாம்பூச்சியை போய் பிடிக்கணும்னு இது அந்த வேகமா இதுலேருந்து பால் கீழே போட்டு, ஆனாலும் அது அந்த கரப்பாம்பூச்சியை தான் பிடிக்க போகும். சரி, இப்போ கரப்பாம்பூச்சி வந்து கிடைச்சா சரி, அது இது வரக்கூடிய வேகத்தில் அது பறந்து போயிட்டுன்னா, அது மாதிரி இந்த பக்கத்துல புல்லெல்லாம் வெட்டி போட்டிருக்கு, இதை சாப்பிடலாம்ல, இதை விட்டுட்டு அது காலில் உள்ள கெட்டெல்லாம் விடுத்துட்டு நேரே அங்கே போகுது. அங்கே போனால் ஒன்றும் கிடைக்கல. இது போகக்கூடிய வேகத்துக்கு அந்த கரப்பாம்பூச்சி கிடைச்சா தானே உண்டு. அது இதுக்கு டிங்கி கொடுத்துட்டு அது பறந்து போயிட்டுன்னா, அப்படி
இந்த திருவுருட்பயன்லையும் அந்த பயிரை சொல்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து உயிர்கள் வந்து அந்த உலக இன்பங்களை நாடிக்கொண்டிருக்கின்றது அப்படின்ட்டு என்று பரபரப்படைய வேண்டாம் அப்படிங்கிறார். பரப்பு அமைந்து கேள்வி பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் அப்படின்ற சொல்றார். பார்த்தீங்களா? அந்த அடுத்த பாடல் பாருங்க. சிறுகு கண்ணவாய் சிறுகு கண்ணவாய் காற்றறி செவியவாய் பாசம் இருகு காலவாய் கோட்டுமான் இனம் வழங்கு ஆறும் குருவும் மருங்கு இருத்து எழு கோட்டுமான் இனம் போம் மருகும் கண்டு சூழ்ந்து இறைகொளமான் மதம் நாரும் அந்த வீதிகளில் சிறுகு கண்ணவாய் சிறு கண்களை உடைய யானை காற்று எரி செவ்வியவாய் அந்த காற்றில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சுழவு மாதிரி இருக்கக்கூடிய காதுகளை உடையதா பாசம் இருகு காலவாய் அந்த காலை வந்து கட்டியிருக்காங்க. அதான் பாசத்தால் இருக்கப்பட்ட கயிற்றினால் இருக்கப்பட்ட காலை உடையதாக அந்த யானைகள் போட்டு தந்தத்தை உடைய மான் இனம் மான விலங்கு இந்த இடத்துல யானை அந்த யானைகள் வழங்கு ஆறு அந்த யானைகள்லாம் அந்த வீதிகளில் போகுது. அவைகள் மத நீரை சொரிந்து கொண்டே போகுது. ஆறுன்னா நீர், இந்த இடத்துல மத நீர். குருகும் நுண்ணி மருங்கு இருத்து அந்த குறுகிய உண்மையான இடையை உடைய பெண்கள் எழுக்கோட்டு மான் இனப்போ அவர்கள் அந்த மான் இனம்னா இந்த இடத்துல மான் போன்ற பெண்கள் அந்த பெண்கள் எல்லாம் அவர்களும் அங்கே செல்கின்றார்கள். அவர்கள் செல்லும் பொழுது மருகும் வண்டு சூழ்ந்து இறைவள மான்மதம் நாளும் அந்த பெண்கள் வந்து மான்மதம்னா கஸ்தூரி அந்த கஸ்தூரி மானிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் வாசனை பொருள். அந்த வாசனை பொருள்களை எல்லாம் அவர்கள் பூசி இருக்கின்றார்கள் அந்த பெண்கள் கூட்டங்கள் எல்லாம். அந்த பெண்கள் கூட்டங்களை வண்டு சூழ்ந்து கொண்டு செல்கின்றது. இந்த யானை கூட்டத்தையும் வண்டுகள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த மதநீரிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனை இந்த பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த கஸ்தூரி அந்த வாசனை இதற்கு பின்னால் அந்த வண்டுகள் சூழ்ந்து கொண்டு செல்கின்றது அப்படின்ட்டு அந்த வீதியை பற்றி சொல்கின்றார். மாட மாலையும் மேடையும் மாளிகை நிறையும் ஆடரங்கமும் அன்றிவள் அன்னவர் முடியும் ஏட விழுந்ததார் அகலமும் இணைத்தடத்தோடும் சூடும் மாதர சீரடி பஞ்சு தோய் சுபடு அதாவது பெண்கள் கால்களில் அந்த ஒரு திருவிழா காலங்களில் ஒரு சிகப்பு கலரில் அந்த ஒரு வாசனாதி திரவியங்களை பூசியிருப்பாங்க. ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையெல்லாம் அவங்க அதை இது பண்ணுவாங்க. அது இப்போ தற்போது அது வந்து சில பேர் குங்குமத்தை எடுத்து அப்படியே பூசிக்கிறாங்க. சில பேர் அதை வந்து மருத்துவ ரீதியாக மஞ்சள் பொடி அந்த மஞ்சள் பொடியில்
எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு ஊற்றி அது சிவப்பு கலர் ஆயிடும். ரெண்டையும் கலந்தீங்கன்னா சிவப்பு கலர் ஆயிடும். கிருமி நாசினி, பெரிய ஒரு கிருமி நாசினி. இப்போ கொரோனாவுக்கு வீட்டில் வாசலில் மஞ்சளை தடைங்கன்றாங்கல்ல, அந்த காலத்திலே இதெல்லாம் கிருமி நாசினி காலுக்கு அணித்திருக்காங்க. அந்த இது அதுதான் அந்த பஞ்சு நோய் சுவடு. இதை இப்படியும் எடுத்துக்கிடலாம். இன்னமும் அந்த ஒரு செம்பஞ்சு குழம்பு தயாரிப்பதற்கு சில பொருட்களை வைத்து தயாரிக்கின்றார்கள். வாசனாய பொருட்களை எல்லாம் வைத்து தயாரித்து அந்த பெண்களினுடைய காலுக்கு அதை வைத்து அணிகலனாக அதை செய்வார்கள். அழகாக அதில் சித்திரங்கள்லாம் வரைவாங்க. இப்போ நிறைய இதில் பார்த்தீங்கன்னா மருதாணியை வச்சு கைக்கு இதுக்கெல்லாம் நம்ம வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மறு தோன்றி, அதாவது மருதாணி நாய் வச்சு மறு தோன்றி அந்த அப்படி அந்த மாதரார் சீரடி பஞ்சு நோய் சுவடு, அந்த பெண்களினுடைய காலில் அணியக்கூடிய செம்பஞ்சு குழம்பு, அதை பஞ்சுனாலே அந்த செம்பஞ்சு குழம்புன்னு தான் அர்த்தம். அதை காலில் அப்படியே வரைந்திருப்பார்கள். அந்த காலில் வரைந்த அந்த செம்பஞ்சு குழம்பானது எங்கெல்லாம் அது பதிந்திருக்கின்றது அப்படின்னு இதில் சொல்றாங்க. எங்கெல்லாம் பதிந்திருக்கின்றது என்றால் மாட மாலையும், அப்படின்னா மாடங்கள் வரிசையாக, மாலைன்னா வரிசைன்னு அர்த்தம். பூக்களை வரிசையாக வைத்து கட்டுவதால் மாலை. அப்படி மாட மாலையும் வரிசையாக அந்த மாடங்கள் அங்கே இருக்கின்றது. அந்த மாடங்களில், அந்த வீடுகளில் இந்த பெண்களினுடைய பஞ்சு தோய் சுவடு பதிந்திருக்கின்றது. மேடை, அங்கே இருக்கக்கூடிய மேடைகளில் மாளிகை நிறையும், மாளிகை வரிசையாக இருக்கின்றது. நிறைனா வரிசை. அந்த மாளிகை வரிசையாக இருக்கக்கூடிய மாளிகைகளிலெல்லாம் இந்த பெண்களினுடைய அந்த பஞ்சு தோய்ந்த அந்த செம்பஞ்சு குழம்பு ஆனது அந்த காலில் உள்ளது பதிந்திருக்கின்றது. மேலும் ஆடு அரங்கமும், ஆடக்கூடிய இடம், நடன மேடை. ஏன்னா இவங்க எல்லாம் பெண்கள்லாம் ஆடுகின்றார்கள், அவங்க காலில் உள்ள அந்த இது அப்படியே பறிகின்றது. ஆடு அரங்கமும் அன்றி வேள் அன்னவர் முடியும், மன்மதனை போன்று இருக்கக்கூடிய அவரவர்களுடைய துணைவர்கள், அந்த துணைவர்களினுடைய தலையிலும் அது பதிந்திருக்கின்றது. ஏடவிழ்ந்த தாரகலமும், ஏடுன்னா இதழ்கள், இதழ்கள் விழுந்திருக்கக்கூடிய, இதழ்கள் அவிழ்ந்திருக்கக்கூடிய அந்த மாலைகளை அணிந்திருக்கின்றார்கள். அந்த மாலைகளை அணிந்த தாரண மாலை, மாலைகளை அணிந்த மார்பகம், அகலம்னா மார்பகம், அந்த மார்பகத்திலும் அந்த சுவடுகள் பதிந்திருக்கின்றது. இணைத்தடம் தோளும், இரண்டு பெரிய தோள்களிலும் அந்த சுவடு பதிந்திருக்கின்றது அப்படின்ட்டு இதுல அந்த பெண்களினுடைய அந்த கால் சுவடுகள் எங்கெல்லாம் பதிந்திருக்கின்றது அப்படின்ட்டு இதை சொல்றாங்க. இதுல சகலகலாவதி மாலையில பார்த்தீங்கன்னா குமரர் சொல்றார், பஞ்சு அப்பு இதம் தரு செய்ய பொற்பாத பங்கேறும் என் நெஞ்சத்தடத்து அகராத பெண்ணே அப்படின்ட்டு சகலகலாவதி மாலையில ஒரு பாட்டில் சொல்றாரு. அப்போ பஞ்சு அப்பு இதம் தரு செய்ய பொற்பாதம், சரஸ்வதி அம்மையினுடைய பொற்பாதம், அந்த பொற்பாதம் எப்படி இருக்கின்றது என்றால் இந்த செம்பஞ்சு குழம்பு பூசிய பாதங்களாக இருக்கின்றது. அதை அப்பி இருக்கின்றார்கள். பஞ்சு அப்பு, அது எதனால் அப்படின்னா அந்த பஞ்சு அப்புன்னு அப்பியதால் அவர்களுக்கு ஒரு இதம் கிடைக்கின்றது. அது மருத்துவ குணம் வாய்ந்தது அந்த பெண்களுக்கு. அதனால பஞ்சு அப்பு இதம் தரு. அந்த அம்பிகையினுடைய சரஸ்வதியினுடைய பாதங்கள் எப்படி இருக்கிறது? சிவந்த பாதங்களாக இருக்கிறது, பொற்பாதங்களாக இருக்கிறது. அந்த பாதம் எப்படி இருக்கின்றது? தாமரை போல இருக்கின்றது. அந்த தாமரை மலரக்கூடிய இடம் எது? என்னுடைய நெஞ்சமாகிய குளம், என்னுடைய நெஞ்சமாகிய தாமரை குளம். என்னுடைய நெஞ்சில் அந்த தாமரை குளத்தில் நீ அந்த தாமரை பூலா இருக்க, அதுல நீ அமர்ந்து கொள் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். பஞ்சு அப்பு இதம் தரு செய்ய பொற்பாத பங்கேறும் தாமரை, பங்கேறும்னா தாமரை. என் நெஞ்சத்தடத்து அலராதது என்னே, என்னுடைய நெஞ்சமாகிய குளம் இருக்கின்றது. அந்த குளத்தில் இந்த தாமரைக்கும் மலர வேண்டும், அந்த தாமரையில் நீ அமர வேண்டும் அப்படின்ட்டு வேண்டுகின்றார். அடுத்த பாட்டு பாருங்க. மருமச்சம் புனல் ஆரிட மாரடு போட்டு
தரும செங்கையும் ஒழுகுவ தான நீர் ஆறு யானையிடத்திலிருந்து மதநீர் பொழிந்து வருகின்றது. அதுபோல் நல்லவர்கள் கைகளில் தானம் கொடுக்கும்போது அதில் ஒரு தண்ணீரை விட்டு கொடுப்பார்கள். அந்த தான நீரானது நல்லவர்கள் கையில் சொரிந்து கொண்டே இருக்கின்றது. எப்படி யானையினுடைய கண்களிலிருந்து அந்த மதநீர் சொரிந்து கொண்டே இருக்கின்றதோ அதே மாதிரி நல்லவர்களெல்லாம் தானம் செய்கின்றார்கள். அவர்கள் தானம் செய்யும் போது தண்ணீரை வார்த்து தானம் செய்கின்றார்கள். அந்த தானமாகிய நீரும் தானம் செய்யக்கூடிய நீர் நல்லவர்களுடைய கையில் வழிந்து கொண்டே இருக்கின்றது. அப்படின்னா தானம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அப்படின்னு இதில் சொல்றார். மருமச் செம்புணல் ஆறிட, அதாவது மார்பிலிருந்து செம்புணல் இரத்தம் வருமாறு எதிரிகளோடு போர் புரியக்கூடிய யானை ஆறிட. மாறு அடு போட்டு பரும, அதாவது மாறடுன்னா எதிரிகள் மீது பகை கொண்டு, மாறுனாலே பகை கொண்டு போட்டு தந்தத்தை உடைய பரும செங்கன்மார், பெரியதான பருமனான அந்த சிவந்த கண்களை உடைய மான் யானை, மிகப்பெரிய அந்த யானையினுடைய பனைக்கையும் பனைமரம் போன்று இருக்கக்கூடிய தும்பிக்கையும் அந்த யானையினிடத்தில் ஒழுகுவ தான நீர் அப்படின்னு அங்கே கொண்டு வரணும். யானையின் பனைக்கையும் உடைய அந்த யானையின் இடத்திலிருந்து ஒழுகுவ தான நீர், ஒழுகுவ நீர் ஆறு அப்படின்ட்டு. அப்போ அந்த யானையின் இடத்திலிருந்து மத நீரானது ஒழுகிக் கொண்டிருக்கின்றது ஒன்று. அதேபோல் மறைநூல் அருமை செம்பொருள் ஆய்ந்தவர்க்கு, வேத நூல்களில் இருக்கக்கூடிய அருமையான சிறந்த பொருள் எது? வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமும் நமச்சிவாயவே. அப்போ அந்த செம்பொருள் அருமை செம்பொருள் நம்ம சிவபெருமான் தான். இதுக்கு இடம் மறைநூல் அருமை செம்பொருள் எது? வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமும் நமச்சிவாயவே. அந்த செம்பொருளை, அந்த சிவபெருமானை பற்றி வேதங்களின் துணை கொண்டு சிவபெருமானை பற்றி ஆய்வு செய்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆய்வு செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய பொருட்கள், பொன்னையும் பொருளையும் கொடுக்கின்றார்கள். அரும்பொருள் ஈவோ கொடுக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய கைகள் தர்மம் மிகுந்த செங்கையாக இருக்கிறது. தர்ம செங்கை என்ன? தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் கந்தவேடே அப்படின்ட்டு அந்த தர்மம் மிகுந்த சென்னைன்னுட்டு சென்னை மாநகரத்தை ராமலிங்க சுவாமிகள் சொல்றாங்க. அப்படி அந்த தர்ம செங்கையும் அந்த தர்மம் செய்யக்கூடிய சிவந்த கைகளை உடைய அந்த நல்லவர்களினுடைய கைகளில் ஒழுகுவ தான நீராறு. அவர்கள் கையிலிருந்து தானம் செய்யும் போது நீர் வார்த்து தானம் செய்யக்கூடிய அந்த தான நீரானது ஆறு போல பெருகிக் கொண்டிருக்கின்றது. இதுல திருமுறைகள் திருவையாறு இதில் வரும்போது இறப்பவர் தங்கட்கு ஈய வைத்தார், ஈபவர்க்கு அருளும் வைத்தார். கொடுப்பவர்களுக்கு அருள், சுவாமி வந்து அருள் வைக்கிறார். கேட்கக்கூடியவர்களுக்கு ஒருவர் மூலமாக இறைவன் கொடுக்க வைக்கின்றார். இறப்பவர் தங்கட்கு ஈய வைத்தார். சரி, அப்போ கொடுக்கிறவங்களுக்கு என்ன சாமி வைக்கிறாரு? அருளும் வைத்தார். ஈபவர்க்கு அருளும் வைத்தார். கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடுநரகங்கள் வைத்தார். அப்படி ஈவோர், அப்படி கொடுக்கக்கூடியவர்கள். அடுத்த பாட்டு பாருங்க.
பரியமாமணி பத்தியில் பதித்து இருபடலம் பொரிய வில்லிட குயிற்றிய பொன் அரமியமும் தெரிய மாமுரசு ஒலிகடு செம்பொன் ஆடரங்கும் அரியமின் பயோதரம் சுமந்து ஆடுவ கொடிகள் பரிய மாமணி பத்தியில் பதித்து பரியன பெரிய பருத்த அந்த மிக பெருத்த மிகப்பெரிய மணிகளை எல்லாம் வரிசையாக பதித்து பத்தின வரிசை பத்தியில் பதித்து வரிசையாக பதித்து இருள் படலம் பொரிய அந்த மணிகளை எல்லாம் அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய நிலா முற்றங்களில் பதித்து இருக்கின்றார்கள். நிலா முற்றங்களில் அவைகளை எல்லாம் பதித்து இருப்பதனால் இருள் நீங்கி விடுகிறது. இந்த இருள் படலம் பொரியன விலக இருள் படலம் நீங்கி விடுகின்றது. வில்லிட குயிற்றிய பொன் அரமியமும் அப்படின்னா அந்த வானவில் எல்லாம் அங்கே வருகிறது. அவ்வாறு அமைக்கப்பட்ட பொன் அரமியமும் பொன் போன்ற நிலாமுற்றங்கள் வீடுகளில் அந்த நிலாமுற்றங்கள் என்று வச்சிருப்பாங்க. அந்த நிலாமுற்றங்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்த நிலாமுற்றங்களில் அந்த மின்னலை உடைய மேகங்கள் அந்த மின்னலை உடைய மேகங்கள் மழை வருகிறது. மழை வருவதற்கு முன்னால் மின்னல் வரும் அல்லவா? அப்படி அந்த மின்னலை உடைய மேகங்கள் எல்லாம் அந்த நிலா அரமியம்னா நிலாமுற்றம் அர்த்தம். அந்த வீடுகளில் இருக்கக்கூடிய மாளிகைகளில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரமியம் அந்த நிலாமுற்றத்தில் அந்த மின்னலுடைய மேகங்கள் கொடிகளை சுமந்து கொண்டு ஆடுவ கொடிகள் அப்படின்னுட்டு முதல் இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். மின் பயோதரம் சுமந்து ஆடுவ கொடிகள் நிலாமுற்றம் இப்படி கேட்டிடுங்க. அங்கு நிலாமுற்றங்கள் இருக்கின்றது வீடுகளில் மாளிகைகளில். நிலாமுற்றங்களில் மணிகள் வரிசையாக பதிக்கப்பட்டிருக்கின்றது. அது அவர்களுடைய செல்வச் செழிப்பை காட்டுகிறது. அந்த மணிகள் பதித்ததனால் அங்கு இருக்கக்கூடிய இருள் விலகி விடுகின்றது. அங்கு வானவில் ஏற்படுமாறு மிகப்பெரிய நிலாமுற்றங்கள் வானவில் அங்கு தங்குது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய முற்றங்கள் இருக்கின்றது. அந்த முற்றங்களில் இப்பொழுது மின்னலானது தன்னுடைய மின்னலுடைய மேகம் அந்த மேகம் கொடிகளை சுமந்து ஆடும். இப்போ கொடி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானங்கள் முத்து விதான பதியத்தில் சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த வீடுகள்ல எல்லாம் அந்த நிலாமுற்றத்துல வீடுகள்ல உயர்ந்த இடத்துல வெண்மையான கொடிகளை கட்டி வைத்திருப்பார்கள். அந்த வெண்மையான கொடிக்கு என்ன அர்த்தம்? யாருனாலும் போய் சாப்பிட்டுக்கிடலாம். அதான் வெண்மை கொடி கட்டியிருந்தா அது அன்னப்பொடின்னு சொல்லுவாங்க. அந்த வெண்மையான கொடிகள் கட்டியிருந்த வீடுகளில் யாருனாலும் போய் சாப்பிட்டுக்கலாம். அதான் வீதிகள் தோறும் வெண்கொடியோடு விதானம். அப்போ அந்த கொடிகளும் இந்த கருமையான மின்னலை உடைய மேகங்களும் ஆடுகின்றன அப்படின்னு ஒரு கற்பனை. அடுத்து தெரிய மாமுரசு ஒலிகள் செம்பொன் ஆடரங்கு மிகப்பெரிய அந்த முரசுகள் அங்கே வாசிக்கப்படுகிறது, ஒலிகளை எழுப்புகிறது. அப்படி பொன் பதித்த பெண்கள் ஆடக்கூடிய ஆடரங்கங்களும் அங்கே இருக்கின்றது. அதில் அரிய மின் பயோதரம் சுமந்து அந்த அருமையான மின்னல் போன்ற இடையை சுமந்து மின் பயோதரம்ங்கிறது இந்த பக்கம் எடுக்கும்போது மின்னலை போன்ற இடையை சுமந்த பெண்கள் எடுக்கணும். அங்கே சொல்லும்போது மின்னலை தாங்கி இருக்கக்கூடிய மேகங்கள்னு அங்கே எடுக்கணும். அப்படி மின்னலை போன்ற மென்மையான இடைகளை உடைய அந்த பெண்கள் பெண்களாகிய கொடிகள். இந்த இடத்துல கொடிகள்ங்கிறது பெண்களை குறிக்கும். அந்த பெண்கள் எல்லாம் அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்ட்டு.
அடுத்த பாடல் பாருங்க. பலம்படும் புயத்து ஆடவர் மாதமே புலமே களம் படர்ந்த போன் முலையினார் காலெடுத்து போச்ச சிலம்பு அனம்பு இசை மழுங்கமும் எழுமவர் தேர்த்தார் புலம்பு வண்டு நொந்து அரற்றிய பொங்கு பேரொலியே வலம்படும் புயத்து ஆடவர். வலம்னா வெற்றின்னு அர்த்தம். அந்த வெற்றியை தரக்கூடிய புஜங்கள், வலிமையான தோள்கள். அந்த தோள்களை உடைய ஆடவர்களினுடைய மார்பில் அந்த அவர்களுடைய துணைவியார்கள் காலினால் அந்த மார்பில் மிதிக்கின்றார்கள். இது எதனால் என்றால் உலவிக்கலம் படர்ந்த பூங்குலையினார். அந்த ஊடலாகிய அணிகலத்தை அணிந்திருக்கக்கூடிய ஊடல் கொண்ட அந்த பெண்கள் காலெடுத்து உச்ச காலினால் அந்த மார்பில் அவர்கள் விளையாடுகிறார்கள். இதை அந்த சிலம்பு அலம்பு இசை மழுங்க, அவர்கள் காலில் அணிந்திருக்கக்கூடிய சிலம்புகள் சப்திக்கின்றன. அந்த இசைகள் மழுங்கி போய்விடுகிறது. முன் எழும் அவர்கள் தேர்ந்தார். அதாவது இந்த ஆண்கள் மார்பில் மாலைகள் அணிந்திருக்கின்றார்கள். அந்த மாலைகளில் வண்டுகள் இருக்கின்றது. அந்த வண்டுகள் எல்லாம் இந்த பெண்கள் காலால் அவர்களை புதைக்கும் பொழுது அந்த வண்டுகள் எல்லாம் அப்படியே அவைகள் அறக்கின்றது, ரீங்காரம் அடைகிறது. எதனால் ரீங்காரம் அடைகின்றது என்றால் இவருடைய மார்பு வலிமையான மார்பு, இந்த பெண்ணினுடைய கால் மென்மையான காலை, இந்த பெண்ணினுடைய காலிற்கு எதுவும் துன்பம் வந்துவிடக்கூடாது என்று அந்த வண்டுகள் நொந்து அரற்றிய பொங்கு பேரொலியே அப்படிங்கிறார். தையலார் மதி முகங்களும் தடங்களும் உடைய மையடாவிய வெளிகளும் ஆடமும் கொடிய கையும் நாள் மலர் பொதும்பரும் கரங்கு இசை வண்ட நெய்ய போதியும் பீதியும் நீடர நெறிய இப்போ தையல், இது இந்த குழைய அப்படி கடைசி வார்த்தையை 2 இடங்கள்ல கொண்டு சேர்த்து பொருள் எடுக்கலாம். தையலார் மதிமுகங்களும் குழைய, தடங்களும் குழைய அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம். அப்போ தையலார் அப்படின்னா பெண்கள். இந்த வைத்தீஸ்வரன் கோயிலில் அம்பாளுக்கு பேரே தையல் நாயகின்னு இருக்கு பார்த்தீங்களா? அப்போ தையலார் அந்த பெண்களுடைய மதிமுகங்கள், அந்த சந்திரனை போன்ற முகங்களில் குழைய அப்படின்னா காதணி உடையதாக அந்த முகங்கள் இருக்கின்றது. குழைங்கிறதுக்கு இங்க பொதுவான அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த காதணி அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் எடுக்கணும். ஏன்னா ஆண்கள் அணியக்கூடியதுன்னு எடுக்கக்கூடாது. பொதுவான தோடு அப்படின்னா காதணி, அவ்வளவுதானே. அப்போ அந்த பெண்களினுடைய சந்திரனை போன்ற முகங்களில் தொங்கட்டங்கள், அந்த காதணிகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. தடங்களும் குழைய, தடம்னா குளங்கள், அந்த குளங்களில் எல்லாம் நீர்நிலைகள் எல்லாம் அந்த தடிர்களை உடையதாக அது இருக்கின்றது. கொப்பும் குழையுமா வருது, அதுல தண்ணீர் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அப்போ கொப்பும் குழையுமா அப்படின்னா குழைங்கிறது தடிர்கள். அப்போ அந்த தடங்கள், அந்த நீர்நிலைகளில் குழைய அந்த தடிர்கள் அங்கே இருக்கின்றது. அடுத்து மை அளாவிய விழிகளும் கொடிய, மாடமும் கொடிய அப்படின்னு அர்த்தம். அப்ப மை தீட்டிய கண்கள் எல்லாம் ஒரு கொடுமை படைத்ததாக அந்த பெண்களினுடைய விழிகள் இருக்கின்றது.
இதில் கொடிய அப்படிங்கிறதுக்கு கொடுமை படைத்தவை அப்படின்னு இவங்க கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மாடம் கொடிய. அப்போ அந்த மாடங்களில் கொடிகள் இருக்கின்றது. மாடம்னா வீடு, வீடுகளில் கொடிகள் கட்டப்பட்டிருக்கின்றது, பெண் கொடி இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றது. அதான் வீடுகளில் கொடிகள் கட்டப்பட்டிருக்கின்றது மாடங்களில். இந்த கொடியேங்கிறதுக்கு பெண்களும் இன்னொரு புக்கில் அர்த்தம் போடுறது. மையளாவிய விழிகளும் கொடிய, மை தீட்டப்பட்ட விழிகளை உடைய பெண்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னுட்டும் கொடிங்கிறதுக்கு பெண்கள்னு அர்த்தம் இருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, கையும் கரங்கு இசை வண்ட, நாள்மலர் பொதும்பரும் கரங்கு இசை வண்ட. கைகளில் பெண்கள் வளையல்களை அணிந்திருக்கின்றார்கள். அந்த வளையல்கள் கரங்கு இசை, அந்த வளையல்கள் ஒன்னோட ஒன்று இடிக்கும் போது ஒரு சப்தம் ஏற்படும். அப்படி அந்த வளையல்கள் இசை போன்று அந்த சப்தத்தை உடைய வளையல்களை அவர்கள் பெண்கள் கையில் அணிந்திருக்கின்றார்கள். நாள்மலர் பொதும்பெறும் கரங்கு இசை கண்ட. நாள்மலர் பொதும்பர்னா நீர்நிலை. நாள்மலர்னா தினந்தோறும் பூ பூக்கணும். தினந்தோறும் பூ பூத்தா தான் அங்கே வண்டு போகும். ஒரு நாள் பூ பூத்துட்டு மறுநாள் பூ இல்லைன்னா அங்கே வண்டு போகாது. அதான் நாள் மலர் அப்படின்னு போடுறாரு. அப்போ தினந்தோறும் பூக்கள் பூத்து கொண்டே இருக்கணும். தினந்தோறும் சாப்பாடு கிடைக்கணும்ல, தேன் கிடைக்கணும்ல. அதனால தான் நாள் மலர் பொதும்பெறும், தினந்தோறும் மலர்கள் பூத்து கொடுக்கக்கூடிய அந்த நீர்நிலைகளில் வண்டுகள் கரங்கு இசை வண்ட. வண்டுகள் ரீங்காரம் இசையோடு ரீங்காரம் செய்து கொண்டு அந்த வண்டுகள் அந்த பூவில் உள்ள தேன்களை உண்பதற்கு அங்கே இருக்கின்றது. அப்போ கைகளில் வளையல்களை அணிந்திருக்கின்றார்கள். அந்த வளையல்கள் சப்திக்கின்றன. மங்கையர்க்கரசி வரிவளை கை மடமானி அப்படின்ட்டு. அடுத்து நெய்ய போதியும் நீலரள் நெறிய, வீதியும் நீள் அறல் நெறிய. அரண் நெறிய. நெய்ய ஓதியும் அப்படின்னா நெய்கள் பூசப்பட்ட, எண்ணெய் பூசப்பட்ட இல்லை வாசனை தைலம் தடவிய. ஓதி அப்படின்னா கூந்தல்னு அர்த்தம். இல்லை, அந்த பெண்கள் அந்த வாசனாதி திரவியங்கள் எண்ணெய்கள் எல்லாம் பூசப்பட்ட கூந்தலை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அந்த கூந்தல் எப்படி இருக்கின்றது என்றால் கரிய நிறத்து மணல் போன்று இருக்கின்றது. அரல் அப்படின்னா கருமணல்னு அர்த்தம். அரல்னா கருமணல், கரிசல் காட்டு. அப்போ அரல் நீள அரல் நிறைய, நீண்ட கூந்தல் நீளமாக இருக்கிறது, மணல் போல கருமணல் போல இருக்கின்றது அப்படிங்கிறது. அப்போ நெய்ய ஓதியும் நீளரள் நிறைய. வாசனாதி தைலங்கள் எண்ணெய்கள் பூசப்பட்ட கூந்தலானது, பெண்களின் கூந்தலானது நீளமாக இருக்கின்றது, நீள் அரல் கருமணல் போன்று இருக்கின்றது. வீதியும் நீளரள் நிறைய. வீதிகளில் தர்மச்சாலைகள் நிறைய இருக்கின்றது. அறநெறியை செய்யக்கூடிய தர்மச்சாலைகள் வீதிகளில் இருக்கின்றது. அது எப்படி? ரொம்ப காலமாக செஞ்சுட்டு இருக்காங்க தர்மங்கள். அந்த தெருவில் ஒருத்தர் அன்னதானம் கூட வச்சிருக்கிறாரு. அந்த அன்னதானம் கூட எப்போ ஆரம்பிச்சதுன்னே தெரியல அப்படிங்கிறத நீளார்கள். அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாலே இருந்து அவங்க அப்பா செஞ்சிருப்பாங்க அந்த தர்மத்தை. பையன் செய்வான், பேரன் செய்வான், கூட்டம் செய்வான். அப்படி நீளார்கள் நிறைய அந்த வீதிகளில் தர்மம் செய்யக்கூடிய சாலைகள், நீண்ட காலமாக தர்மம் செய்யக்கூடிய சாலைகள் எல்லாம் அந்த வீதிகளில் இருக்கின்றது. அப்படின்னா என்ன? அப்பா செஞ்சது, தாத்தா செஞ்சது, அப்பா செஞ்சதெல்லாம் அந்த குழந்தைகள் கடைபிடிக்கும் அப்படிங்கிறது. அதான் நீளரள் அப்படிங்கிறது. இதுல இந்த அறநெறிங்கிற போது நீள் அரண் நெறின்னு சொல்லணும். கருமணலுக்கு அரள் நெறி. அரள்னா கருமணல். இந்த யமுனை நதிக்கு பேரே பார்த்தீங்கன்னா காளிந்தி நதின்னு தான் பேர். காளிந்தி நதினா கருப்பு நதின்னு அர்த்தம். காளிந்தினாலே கருப்புன்னு அர்த்தம். ஏன்னா இந்த யமுனை நதி பாஞ்சு வரக்கூடிய இடம் பூரா பார்த்தீங்கன்னா கரிசல் காட்டு பகுதி தான். அந்த
தண்ணியே பார்த்தீங்கன்னா யமுனை நதியினுடைய தண்ணீர் வந்து கருப்பு தண்ணியாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. அதனால அந்த கருப்பு கரிசல் காட்டு பகுதியில் யமுனை நதி பாய்ந்து வருவதனால யமுனை நதிக்கு ஒரு பேரே வந்து காளிந்தி நதினு தான் அதுக்கு பேர், யமுனை நதி. அடுத்தது பாருங்க, மலர் திங்கள் நோய்மாடம் செய்வன மனங்கள். இதுல தனம் தரும், இதுல பார்த்தீங்கன்னா கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அதுல கணம்ங்கிறதுக்கு கார்மேகம்னு அர்த்தம். கணம் தரும் பூங்குழலாள்னா கார்மேகம் போன்ற கூந்தலை உடையவள். அந்த கூந்தலில் பூ அணிந்திருக்கின்றாள். அந்த இடத்துக்கு அதான் அர்த்தம். நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே அது முடிஞ்சிருது. தரக்கூடியதெல்லாம் அன்பர் என்பவருக்கேங்கிறதோட முடிஞ்சிருது. தனம் தரும் அன்பர் என்பவருக்கே தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தடகுறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் மஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே முடிஞ்சிருது. கணம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும்னு கற்பனையா வேற பண்ணக்கூடாது. இல்லை, அந்த இடத்துல கணம் தரும் பூங்குழலாங்கிறதுக்கு கணம்ங்கிறது கார்மேகம்னு அர்த்தம். ஆமா, கார்மேகம் போன்ற கருமையான கூந்தலை உடையவள். அந்த கூந்தலில் பூவை அணிந்திருக்கின்றார். அவ்வளவுதான். கணம் தரும், தரும்னா போலன்னு அர்த்தம். இந்த இடத்துல தருங்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா போல அப்படின்னு அர்த்தம். கார்மேகம் போன்ற கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை. ஏன்னா அங்க சொல்ல வேண்டியதுலாம் முன்னால சொல்லிட்டாரு. அன்பர் என்பவருக்கே முடிஞ்சு போச்சு, திரும்ப தர வேண்டியது ஒன்றும் இல்லை, எல்லாம் தந்தாச்சு. அதனால இந்த இடத்துக்கு வந்து கணம் தரும் பூங்குழலாள், அந்த இடத்துல தருங்கிறதுக்கு போன்றேன்னு தான் அர்த்தம். போல கார்மேகம் போன்ற பூந்தலை உடைய பூக்களை அணிந்த பூந்தலை உடையவள் அப்படின்னு அவருடைய பூந்தலுக்கு தான் கணம் என்று சொல்லப்படுது. மலரும் திங்கள் நோய்மாடமும் செய்வன மனங்கள். அலரும் தன் துறையும் உடைந்து ஆடுவதும்பே. சுலவும் சோலையும் மாதரும் தோற்றுவ அலர்கள். புலவும் பொய்கையும் மணிகளும் குறைபடா அன்னம். இப்ப இதுவும் அதே மாதிரி தான் எடுக்கணும். இப்போ முந்தின பாட்டு எப்படி எடுத்தோமோ அது மாதிரி 2 பிரிவா எடுக்கணும். மலரும் செய்வன மனங்கள். இந்த பூவினிற் கந்தம் பொருந்தியவாறு ஓர் சிவனுக்குள்ளே சிவமனம் பூத்து. அப்போ பூ, இந்த பூக்கள்னா மனத்தை கொடுக்கிறது, இனிமையான வாசனையை கொடுக்கின்றது. திங்கள் தோய் மாடமும் செய்வன மனங்கள் அப்படின்னு அடுத்தது எடுக்கணும். திங்கள் வந்து தங்கக்கூடிய அளவிற்கு மிக உயர்ந்த மாடங்கள், மாட மாளிகைகளில் திருமணங்கள் நடைபெறுகின்றது. இந்த இடத்துல 2வது மனம்ங்கிறது கல்யாணம், திருமணங்கள் நடைபெறுகின்றது. அந்த மாடங்களில் திருமணங்கள் நடைபெறுகிறது. அலரும் குடைந்து ஆடுவ தும்பி. அலர்னா மலர். அந்த மலரில் இருக்கக்கூடிய தேனை உண்பதற்காக அந்த மலரை குடைந்து அந்த தேனை உண்கின்றது. ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு சந்தோஷத்தோடு அந்த தும்பி, வண்டு, தும்பினா வண்டு, அந்த வண்டுகள் அந்த மலரை குடைந்து தேனை உண்டு சந்தோஷமாக இருக்கிறது. அப்ப மலரும் குடைந்து ஆடுவ தும்பி. தன் துறையும் குடைந்து ஆடுவ தும்பி. தன் துறைனா குளிர்ச்சி பொருந்திய நீர்த்துறைகள். அந்த நீர்நிலைகளில் யானை, தும்பிங்கிறதுக்கு 2வது யானை. அந்த யானைகள் அந்த நீர்த்துறையில் குளித்து குடைந்து குளித்து ஆடிக்கொண்டு அவைகள் இருக்கின்றது. குடைந்து ஆடுவ, அதாவது
மலரில் இருக்கக்கூடிய தேனை வண்டுகள் உண்கின்றன. யானைகள் குளிர்ச்சி பொருந்திய நீர்த்துறையில் குளித்து அந்த தண்ணீரை பருகிக் கொள்கின்றது. அடுத்து, சுலவும் சோலையும் தூற்றுவ அலர்கள், மாதரும் தூற்றுவ அலர்கள். அந்த அழகிய சோலைகள் எல்லாம் மலர்களை கீழே சிந்துகின்றது. மலர்கள் அந்த செடிகளிலிருந்து கீழே விழுகின்றது. தூற்றுவ அப்படின்னா கீழே சிந்துகின்றது. அலர்கள் அப்படின்னா மலர்கள். இரண்டாவது அலர்கள் என்னன்னா பழிச்சொற்கள். மாதரும் தூற்றுவ அலர்கள். பெண்கள் எல்லாம் பழிச்சொற்களை அவர்கள் தூற்றுகின்றார்கள். அதாவது பயனில சொல்லாமல் அவ்வளவுதான, நல்ல சொற்களை சொல்ல வேண்டும். அவர்கள் பழிச்சொற்களை பேசுகின்றார்கள். அப்படி மாதரும் தூற்றுவ அலர்கள். அலர்கள்னா பழிச்சொற்கள். புலவும் பொய்கையும் குறைபடா அன்னம், மனைகளும் குறைபடா அன்னம். அந்த அழகிய பொய்கை நீர்நிலைகளிலெல்லாம், நீர்நிலைகளில் தண்ணீர் இருக்கின்றது. புலவுதல் அப்படின்னா தண்ணீர் இருக்கிறது அர்த்தம். அப்படி தண்ணீர் இருக்கக்கூடிய பொய்கைகளில் தான் அன்னங்கள் இருக்கின்றது. அதுவும் குறைபடா அன்னம், எக்கச்சக்கமா அன்னப்பறவைகள் நீர்நிலைகளில் இருக்கின்றது. மேலும் மனைகளும் குறைபடா அன்னம், வீடுகளில் சாப்பாடு குறைவில்லாமல் எல்லாருக்கும் அவர்களும் ஒன்று எல்லோருக்கும் கொடுக்கின்றார்கள். அதான் மனைகளும் குறைபடா அன்னம். சோறு மணக்கும் மனங்கள் எல்லாம் விடைத்தமிழ சொல்றார் பார்த்தீங்களா? அன்னப்பாலைக்கு சிற்றம்பலம். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடக்கிடக்குமா. அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் ஐயரோடு இல்லையே, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு. அதே மாதிரி இதுல திவ்ய பிரபந்தத்துல சொல்லுவாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்மாழ்வார் சொல்றார் திவ்ய பிரபந்தத்துல, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமா என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணின் உழவன் செய்வளம் மிக்கவமோர் வினவ தின்னம் எண்ணிடமான் புகுமோர் திருக்கோளூர். நம்ம திருக்கோளூர், அந்த திருக்கோளூர்ல உள்ள பதியத்தில் நம்மாழ்வார் சொல்றார், கண்ணன்தான் உண்ணும் சோறு, கண்ணன்தான் பருகும் நீர், கண்ணன்தான் தின்னும் வெற்றிலை. எல்லாமாக அன்னம் பிரம்மமயம், எல்லாமாக அந்த கண்ணனே இருக்கின்றான் அப்படின்னு. தமிழ் மொழி நமக்கு நம்முடைய தாய்மொழி, தந்தை மொழி எல்லாமே நமக்கு. நாம் அதில் இந்த திவ்ய பிரபந்தங்களை எடுத்து நாம் ரசிக்கணும். அதுலேயும் நல்ல நம்ம மொழியில தானே இருக்கு. மொழியின்பால் நமக்கு அன்பு வேண்டும் அல்லவா? மொழியின்பால் தமிழ் மொழியின் மீது யாரெல்லாம் அன்புடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் தமிழ் மொழியில் உள்ள நூல்கள் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். இது நம்முடைய சமயம் அல்ல. என்ன அவங்க ஆன்ம தத்துவத்தோடு நின்றுதாங்க, அவ்வளோதானே வைணவம். அதுக்கு மேலே போகலை, அவ்வளோதான் வித்தியாசம். அதையும் நம்ம புறப்புற சமயத்துக்கே ஒரு சீட்டு கொடுத்துருந்தோம், பாக்கியும் உட்காரு அப்படின்ட்டு. அதனால் ரொம்ப நம்ம மதமான பேய்பிடியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நம்முடைய சிவபெருமான் நமக்கு சிறப்பு. அவருக்கு சமமானதாக நம்ம யாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் இந்த திவ்ய பிரபந்தங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்க்கலாம், தமிழ் மொழியில் இருக்கக்கூடியது ரசிக்கலாம். அதையெல்லாம் இதெல்லாம் ஒருத்தங்க கேட்டாங்கன்னுட்டு திவ்ய பிரபந்தத்தில் எங்கெல்லாம் சிவபெருமானை பற்றி சொல்லியிருக்குன்னு தொகுப்பு கொடுத்தேன். இந்த 2 பக்கத்துலையும் 4 பக்கத்தில் திவ்ய பிரபந்தத்தில் எங்கெல்லாம் சிவபெருமானை பற்றி சொல்லியிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த 4 பக்கத்தில் திவ்ய பிரபந்தம். இது எப்போ வச்சிருப்பேன், தோணு நேரம் இதை எடுத்து பார்ப்பேன்.
இப்போ அவங்க வைணவ சம்பிரதாயத்திலே நம்ம சிவபெருமானை பற்றி எப்படி அழகா சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு. அது இந்த திருக்கோளூரில் அப்படி சொல்கிறாரு. மேலும் இந்த திருக்கோளூரில் வந்து பக்கம் நின்ற பெருமாள் அப்படின்ட்டு இருக்கிறார். அந்த பக்கம் நின்ற பெருமாள் யாருக்கு பக்கத்தில் அவர் நிற்கிறாருன்னு சொல்றாரு. சிவபெருமானுக்கு பக்கத்தில் நிற்கின்றாருன்னு தான் சொல்றாரு. அதுதான் வந்து நம்ம வக்கீல் வள்ளிநாயக சாருக்கு ஒரு பெரிய ஒரு எவிடன்ஸ். அந்த கோர்ட்டில் அவங்க வந்து அந்த சுவாமியை எடுத்தாங்க, அந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு தெரியும். அது பெரிய ஒரு சாட்சியாக கொடுத்தது அந்த திவ்ய பிரம்மத்தோட பாட்டை தான். சிவபெருமானுக்கு பக்கத்தில் நின்றாருன்னா எது பக்கம்? 1 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறதா பக்கம், நம்ம இப்போ இருக்கிறது தான் பக்கமா? இதுதான் பிரச்சனை. அது சிவபெருமானுக்கு பக்கத்தில் நின்ற பெருமாளைன்னு அன்னைக்கே அந்த ஆழ்வாரே சொல்லிட்டு போயிட்டாங்களே, நீங்க ஏன் எடுத்தீங்க? இதுதான் பிரச்சனை. அது ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு அத்தாட்சி அந்த திவ்ய பிரபந்தத்தில். அந்த ஒரு சோருக்கு வந்தோமோ, அந்த கண்ணனை வந்து உண்ணும் சோரே கண்ணனாக இருக்கின்றான் அப்படின்ட்டு பருவம் நீர் லைக் இந்த தின்னும் வெற்றிலைக்கு அவங்க ஒரு சின்ன விளக்கம் எழுதியிருக்காங்க திவ்ய பிரபந்தத்தில். என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஏன் இதை மட்டும் தின்னுங்கிறது நல்ல வார்த்தை கிடையாது. யாரும் தின்னுன்னு சொல்லுவோமா? சாப்பிடுங்க, உண்ணுங்கள், பசியாருங்கள், தின்னு யாரையும் சொல்ல மாட்டோம், கோபத்தில் சொல்லுவோம். அந்த தின்னுதல் அப்படிங்கிறது ஏன் இந்த வெற்றிலைக்கு போட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அப்போ ஒரு நயமான இது என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, நிறைய சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு செரிமானம் ஆகலைன்னா வெற்றிலை போட்டுடுவாங்களாம். வெற்றிலை வந்து சீரணிக்க செய்யும். அப்ப சாப்பாடும் அளவாக தான் சாப்பிடணும். அப்ப சாப்பாடு அதிகமானதுனால வெற்றிலையை தின்னாடுறாங்க. அந்த சாப்பாடு ஜீரணிக்கிறதுக்காக வெற்றிலையை தின்னுதல் அப்படின்ட்டு. அதிகமா சாப்பிட்டா தின்னுதல் பேரு, அளவா சாப்பிட்டா உண்ணுதல் பேரு. அதனால தின்னும் வெற்றிலையும் போட்டாங்க அப்படின்ட்டு. வெற்றிலை மருத்துவ குணம் வாய்ந்ததுதான், ஆனா ஜீரண சக்தி உடையது. அதனால இந்த ஒரு நயமா எழுதியிருக்காங்க. அதனாலதான் வெற்றிலைக்கு தின்னும் வெற்றிலை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அதை சொல்றாங்க. மேலும் மனைகளும் குறைபடா அன்னம் அப்படின்னுட்டு வீடுகளில் அன்னம் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். எப்படி விடிய விடிய இடைவிடாமல் ஒரு விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறோமோ, ராத்திரியும் கொஞ்சம் சாப்பாடு அன்னம் வந்து வச்சிருக்கோம். சில பேர் பார்த்தீங்கன்னா மறுநாள் சமையல் வீட்டில் அன்னம் தயாரிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பழைய சோறு வச்சிருப்பாங்க, தண்ணி ஊற்றி. அது மங்களப்பொருள். வீட்டில் அன்னம் இருப்பது அப்படிங்கிறது மங்களப்பொருள். ஒரு சின்ன கிண்ணத்திலேயாவது அந்த சாதத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுக்குவாங்க. மறுநாள் சாப்பாடு வடித்த உடனே இதை ஏதாவது காக்காக்கோ இல்லை நாய்க்கோ வச்சு கொடுத்துருவாங்க. அந்த எப்படி விளக்கு வீட்டில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குதோ இடைவிடாமல், அதுபோல் அன்னத்தை வைத்திருப்பதுங்கிறது ஒரு எனக்கு குறைவுபடாமல் தான் போட்டிருக்கு. இல்லாமல் போகிறதுன்னு குறைவு. அரிசி இருக்கும், அன்னங்கள் வேணும் தான். அரிசி வீடு நிறைய நிறைஞ்சிருக்கும், அன்னங்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க. அதனால ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு கிண்ணத்தில் வச்சு தண்ணி ஊற்றி வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு இதோட ஒரு நினைவோட இது பண்ணிருக்கோம். திருப்பனந்தாள் மடத்தில் இப்போ இருக்கிற எஜமான் சுவாமிக்கு முந்தி அருணந்தி தம்புரான் சுவாமிகள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நம்ம வடக்கு அரியநாயகி குலத்தில் பிறந்தவங்க. இவங்க வந்து எஜமான் சுவாமியாக இருக்கிறாங்க. இவங்க 3 சன்னிதானங்களை பார்த்தவங்க. 2 சன்னிதானங்களுக்கு பட்டாபிஷேகம் இவங்க செஞ்சு வச்சவங்க. ஏன்னா அவங்களே அந்த பட்டத்துக்கு வந்துடலாம், வேண்டாம் அப்படின்ட்டு வேறு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாங்க தர்மவர்மனத்துக்கு.
ராத்திரி மடத்தில் அவங்களுடைய ரூமில் இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ரூம்ல இருந்து ஒரு ஜன்னல் இருக்கும், வெளியில் ரோட்டில் யாரும் மடத்துக்கு வந்தாங்கன்னு பார்த்துடலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்புடைய ஒரு ரூமில் தான் அவங்க இருப்பாங்க. ஏன்னா வெளியிலேருந்து யார் வராங்கன்னுட்டு நிறைய வேலைக்காரங்க நிறைய பேரை பார்க்க விட மாட்டாங்க. அதனால அவங்களே யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கறது காட்டி ராத்திரி கூட ஒரு 11 மணி இல்லை 10 மணின்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த நேரத்துக்கு ஒரு சன்னியாசி வந்திருக்கிறார். பெரிய மடமேன் கதவை தட்டுக்கிறாரு. ஒருத்தரும் குழக்கிறாரு. உடனே இதை பார்த்துருந்தாங்க. அந்த எஜமான் சாமியை கீழே இறங்கி வந்து கதவை திறந்து அவரை உள்ள கூட்டிகிட்டு வராங்க. இது பெரிய மடம்னு சொன்னாங்க, எனக்கு பசியாக இருக்குது, சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்டார். உடனே எஜமான் சாமி அந்த பந்தி கட்டுக்கு போய் எல்லாத்தையும் பார்க்கவே எல்லாம் கழுவி தொடச்சி ஒன்றும் இல்லாமல் இருக்கு. ஒரு பருக்க கூட இல்லை. அவருக்கு வேதனை. உடனே பழங்கள், இந்த ஸ்வீட்டு, காரம் இதெல்லாம் இருக்கிறத வச்சு கொடுத்து இதை சாப்பிடுங்க, காலையில் உங்களுக்கு திருப்தியாக சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளெல்லாம் செஞ்சுட்டு அன்னைக்கே ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்னையிலேருந்து ராத்திரி 10 பேருக்கு சாப்பாடு இருக்கணும். அந்த 10 பேருக்கு சாப்பாடு மடத்தில் இருக்கணும். அது யாரும் வந்தாங்கன்னா, இந்த மாதிரி அதிதிகள் யாரும் வந்தாங்கன்னா அவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும். யாரும் வரவில்லை என்றால் மறுநாள் இந்த அலையிடுதல், மெழுக்கிடுதல் இந்த மாதிரி பணியில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதை கொடுத்தோம். தூத்து தெளித்து க்ளீன் பண்ணுறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த சாப்பாடை கொடுத்து விட வேண்டும்னுட்டு 10 பேருக்கு எந்த நைட்டும் சாப்பாடு இருக்கணும். ஒரு ட்ரஸ்ட் அதுக்கு ஒரு ரூபாயை ஏற்பாடு பண்ணி முடிச்சிருக்காங்க. எவ்வளோ ஒரு சிந்தனை பாருங்க. யாரும் இந்த மடத்துக்கு சாப்பாடு இல்லைன்னு போகக்கூடாது ராத்திரி ஒரு சாதம் அப்படிங்கிறதுனால உடனே அன்னைக்கே ஒரு ட்ரஸ்ட் அதுக்கு இவ்வளோ ரூபா இந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி 10 பேர் சாப்பாடு வச்சிடணும் ராத்திரி. அது இருக்கணும். அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சாப்பாடு போக 10 பேருக்கு எக்ஸ்ட்ரா அது அங்கேயே இருக்கணும். ராத்திரி இந்த மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும். ஒருவரும் வரவில்லை என்றால் மறுநாள் காலையில் அந்த அறையிடுதல், மெழுக்கிடுதல் செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு அதை கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதான் மனைகளும் குறைபடா அன்னம் சோறு மணக்கும் மனங்களெல்லாம் அப்படிங்கிறது இந்த சிந்தனை தான். இந்த அளவில் இந்த சிந்தனையை இன்றைய நாம் நிறைவு செய்து நாளை அடுத்த கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை கண்ட சந்ததி கொடி ஞான பாகுவாகி உயிரால் பொழில் திருவாவடு துறைபடும் குரு நமச்சிவாய தேவன் சகிலாதி மரபுடையும் திருமரபு நீடூழி தழைகமாதோ. ஹர நம பார்வதி பதையே.